அவ்வளவுதான். போடு. கிட்டா பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து கடைகிறோம். அப்படியே அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின மிளகுத்தூள், முணுக்கின கல்லுப்பு, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் குளிச்சிச்சு. என்ன சொல்றிய? ஆஸ்தான் தானே. நல்லா உள்ள எல்லாம் தடவை. நெஞ்ச வவுறாண்டா தாத்தா. நீங்க உள்ள வச்ச மசாலா நெஞ்ச வந்து விடுவோம்னு சொல்லுவாங்கல்ல. கத்தி எடுத்துறேன். செக்கில் ஆட்டுன சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு நெய், பட்டை கிராம்பு ஏலக்காய், நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்ச மிளகாய் சாந்து, மல்லித்தலை புதினா, அரைச்ச இஞ்சி பூண்டு, தக்காளி, பச்சை தண்ணி, கல்லுப்பு, பாய். இதை விட நீட்டை ஊசி முன்னாடி நல்லா ஒட்டை பிடிச்சிக்க. இப்போதைக்கு கையில் குத்தி விடாம வந்துரு. வருதான் பாரு. ஊசி ஒட்டோட குத்துதானே. இதோட இந்த ஆட்டுக்கு போதும். ரொம்ப பக்கத்தில் வச்சோம்னா நெருக்கிறோம். இதுல 3 முடிச்சு போட்ட பழைய நல்ல 3 முடிச்சு போடுறா.
இழுத்து வை நல்லா வெந்து ஏறு உருண்டா இதுக்குள்ள தான் கிடக்கும் விடு. போதுங்க விட. அறுக்கிற ஆளும் தான் வருது. மழை வேகம் வர வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நாளையோட வேலை முடியுது. எடுத்துருவா தாளத்தை எடுத்துருவா. இந்த வந்துட்டேன். பார்த்து வாணே பயங்கரமாக இருந்துருக்கு. சுடுதா கோவிந்தா? சுடுதா பயங்கரமாக சுடுது. முட்டையும் வருது சேர்ந்து. அல்ல இவ்வளோ பிரியாணி வருது உள்ள இருந்து. ஒரு ஆட்டு தள்ளி விடு எல்லாம் எடுத்துட்டு வாங்கலாம். பிச்சு வச்சு சாப்பிடலாம்ண்ணே. இருக்குது. ஓகே போடு. ஐத்தா பிரியாணி. எலும்பு தாழ்ச்சா அதுதான் தான். பாதி வேக்காட்டில் பிரியாணியை சமைச்சு அதை முழு கிடாய்க்கில் வச்சு ஆவியிலேயே முழு ஆட்டையை வேக வச்சு பிரியாணியை வேக வச்சு அப்படியே ஆட்டோட கொண்டாந்து பிரியாணியை கொட்டி அந்த ஆட்டெல்லாம் பிச்சு அந்த ஆட்டு கறியை சாப்பிடும்போது அந்த பிரியாணியை சாப்பிடும்போது அப்படியே மந்தி பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி வேற லெவல். இன்னைக்கு முழு கிடா பிரியாணி முழுசாக பிடிச்சாச்சு.